ஆமாம், அப்புறம் படையை நடத்தி போகிற தளபதி அப்புறம் களத்தில் நின்று செஞ்சால் தானே, போர் செஞ்சால் தானே படைக்கு வலிமை இருக்கும். அது 2 நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள எந்த தொகுதியில் யார் யார் எந்தெந்த தொகுதியில போட்டிடுறாங்கிற அதை சொல்றதுக்கு தான் அதை சொல்றதுக்கு தான் மாநாடு. யார் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு மொத்தமாக அறிவிச்சிருவோம். அது நான் போட்டிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் களத்துக்கு போய் வேலை செய்யும். பிரம்மாண்டமா பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்னு தன்னுடைய பிரச்சாரத்தை குறுக்கிக்கிட்டாரு. எப்படி பாருங்க? அது தம்பியை குறை சொல்றதுங்கிறது அது எனக்கு வேலை இல்லை. என்னோட வேலையை நான் செய்கிறேன். நீங்கள் அதை என் தம்பிகிட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா அப்படி ஆரம்பித்து இப்படி நிறுத்தினீங்க அப்படின்னா அப்படி பற்றாக்குறை அவரே சொல்கிறாரு, பற்றாக்குறையில் இருக்குன்ட்டு. நான் 10 லட்சம் கோடி இருக்குன்னு நினச்சேன். இப்போ 10.1 ஆறாடா அப்போ இருக்குது. 10,000 கோடியை தொட போகுது. இப்போ நாங்கள் இந்த அரசியல், இந்த ஆட்சி முறையை ஏற்கலை, எதிர்க்கிறோம். இல்லை அது என்ன சொல்கிறது, அருவருக்கிறோம். இந்த முறையவே மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால தான் திரும்ப திரும்ப ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல எங்கள் இலக்கு, கனவும் ஆட்சி முறை மாற்றம்னு திரும்ப திரும்ப சொல்கிறது. இப்போ இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது கடன் வளர்ச்சி. இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அதில் நம்ம முதன்மையாக வளர்ந்து போகிறோம். வேற என்ன இருக்குது? இந்த கடனால் நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம் சொல்லுங்கள்.